இதோ தேவ சமூகத்தில் இந்த ஜூலை மாதத்திலும் தேவநாயகத்தை கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் தியானிக்கப்பட வார்த்தையின் சொல்ல வாசிக்க கிருபை செய்து தியானிக்கிறபடி பரிசுத்தாவினை இடைப்படுங்க. வார்த்தையின் சத்தம் ஆண்டவரை தொழிக்கிற பொழுது ஆவியானுடைய இடைப்படுதல் உண்டாயிருக்கணும். ஆண்டு சந்திர அசந்தி சொல்கிற அடிமை சந்திக்கின்ற பிள்ளை கிறிஸ்துக்களாக இன்னும் பலனடைய உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமை விளங்கப்படும். நாங்கள் இன்னும் கிறிஸ்துக்களாக எழும்ப பிரகாசிக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுவோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாளும் தியானிக்கிறாத ஒரு வேத பகுதியினால் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக காரியங்களை பிரமாணத்தை கொடுத்தார். அநேக பிரமாணமாக அவர் போதித்தார். அப்படி போதித்து கொண்டு வருகிற பொழுது இந்த 7வது புத்தகத்தில் இன்னும் புதிய பிரமாணங்களை மோசேட்டை சொல்லி அவர் போதிக்கிறார். அப்படி போதிக்கிற பொழுது மோசையை நோக்கி ஆண்டவர் சொன்ன காரியம், தலைமுறை தோறும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லி இன்றைக்கி சொல்கிற காரியம் கேட்டிங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கணும். அந்த ஓரத்தின் தொங்கலில் நீல நாடாவை கட்ட வேண்டும். இது அவனுக்கு சொல்லணும். அவங்க வஸ்திரத்தில் என்னன்னா தொங்கல்கள் இருக்கணும். உபாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது சட்டையில் 4 தொங்கல்கள் இருக்கணும் போட்டிருக்கு. அப்போது தொங்கல்கள் உண்டாக்கணும். இந்த தொங்கலில் நீல நாடாவை அதில் கட்டி வைக்கணும். இப்போது அடுத்து ஆண்டவருக்கு சொல்கிற காரியங்கள், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். 1வது காரியம், உங்கள் இருதயமும் உங்கள் கண்ணும் சோரம் போகிறதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் நடக்காதீங்க. அதனால் அந்த தொங்கலை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். திரும்பியுமா 39 சொன்னதில் 40 அதை ரிப்பீட் பண்ணுவார். கொஞ்சம் காரியத்தை, நீங்கள் என் கற்பனைகளெல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய் கர்த்தர், நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல் என்றார். இந்த போதனையை ஆண்டவர் சொல்லி 41 வசனம் முடிக்கிறார். இதில் 40ஆம் வசனத்தில் இருக்கிற காரியம் தான் கர்த்தர் நமக்கு அதிகமாக உரைக்கிற காரியம். 40ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை திரும்பி வாசிக்கிறேன். உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நாம் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி தொங்கல்களை பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் தியானித்தோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம். பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி தேவனாய் கட்ட திரும்பமாக நம்மகிட்ட வாணுன்ற காரியம் இந்த 40ஆம் வசனத்தில் இந்த பகுதி 2வது பகுதி, உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு. அப்போ என் தேவனுக்கு நான் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். இதற்காக தேவனாய் கர்த்தர் எனக்கு ஒரு நியமத்தை கொடுக்கிறார். அந்த நியமம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, தொங்கல். இந்த தொங்கலை நான் என்ன செய்யுமா? பார்க்கணும். இந்த தொங்கலை நான் பார்த்து என்ன செய்யணுமா? ஏன் இருதயமும் ஏன் கண்ணும்
என் இஷ்டத்தின்படி நடந்து சோரம் போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போயிடுவான்னு நான் நடக்காமல் நான் என்ன செய்யணும், அந்த தொங்கலை பார்த்து கர்த்தருடைய கற்பனைகளை இருந்துச்சுன்னா நினச்சி நான் அவைகளின்படி இருந்துச்சுன்னா செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்த நாட்டில் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற காரியம் பழைய ஏற்பாட்டுக்கு தொங்கல்களை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இப்போ வாழ யூதர்கள் ஒருவேளை தொங்கல் வச்சிருக்கலாம். ஆண்டு இயேசு காலத்தில் கூட பரிசேயர்கள் தொங்கல்களை பெருசாக்கி காப்பு நாடாக்களை பெருசாக்கி அவங்க மக்கள் மத்தியில் பெரிய ஆட்களாக காமிக்கிறதுக்காண்டி நடந்துக்கிட்டாங்க. இப்போது அந்த காரியத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற கிடையாது. ஏன்னா தொங்கல்கள் கடந்து பாரம்பரியத்தை கடந்து நாம் ஆவிக்குரிய பிரமாணத்துக்குள்ளே இயேசுனார் மரித்து அவர் திருச்சபை தோற்றுவித்து அவர் இந்த நாட்களில் திருச்சபை தலைவராக இருந்து செயல்படுகிறபடினால இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற தொங்கல்களை நாம் நினச்சிட்டு அந்த தொங்கல்களை நோக்கி பார்க்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் சொல்லி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுகிறா அப்படின்னா, நீங்கள் அதை பார்த்துன்ற இடத்துல 39 வசனத்துக்கு சரி, அடுத்து 40 வசனம் சரி, அதை பார்ப்பீர்களாக அப்படி சொல்கிற இடத்துல எதை பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எழுத்தின்படி பதில் என்ன சொல்லுவோம், அந்த சட்டையில் தொங்குகிற தொங்கலை பார்க்கணும், இதுதான் பதில். ஆனால் உண்மையிலேயும் அதை பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பதில், உண்மையான பதில் சொல்லி கேட்டிங்கன்னா நான் 30 போட்டிருக்கு பாருங்கள். அதை பார்த்து கர்த்தரின் கற்பனையில் எல்லாம் நினைத்து, இந்த தொங்கல்களை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கற்பனையில் என்ன செய்யுமா நினைக்கணுமா. கர்த்தர் என்ன பிரமாணம் கொடுத்தார், கர்த்தர் என்ன போதனை கொடுத்தார், கர்த்தர் என்ன வசனம் தந்தார், இது எல்லாமே நம்ம நினைக்கணுமா. கர்த்தருக்கு சொல்லணும். இப்போ நமக்கு தொங்கல்கள் கிடையாது, அதனால தொங்கல்கள் இல்லாதனால நாம் பார்க்குறதுவே எதைத்தான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தருடைய கற்பனையில் தான் பார்க்குறோம், கர்த்தருடைய பிரமாணங்களை தான் பார்க்குறோம். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் கடந்து செல்கிறோம். கடந்து செல்கிற பொழுது ஒரு வீட்டில் ஒரு சிலுவை இருக்குது, இப்படி அந்த வீட்டில் சிலுவை இருக்குது, அல்லது ஒரு சர்ச் இருக்குது, ஒரு சர்ச்சில் ஒரு மேலே ஒரு கோபுரத்தில் ஒரு சிலுவை இருக்குது. இதை பார்த்து மாற்றது நமக்கு என்ன ஞாபகம்னா, இங்கே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இங்கே கிறிஸ்தவங்க கூடி ஜெபிக்கிற இடம், இது ஒரு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தையின்படி பார்க்கணும்னா இந்த கர்த்தருடைய கற்பனைகளை நாம் என்ன செய்யுமா பார்த்து, ஆண்டவர் ஆரம்பத்து காலத்தில் சொன்னார், இந்த கற்பனைகளை நாம் என்ன செய்யணுமா கையில் கட்டிக்கொள்ளணுமா, நெற்றியிலையும் வச்சுக்கணுமா, அப்புறம் வீட்டின் நிலைக்கால்களையும் அதை என்ன செய்யணுமா அதை எழுதி அதை வச்சிருக்கணுமா. ஆண்டவர் சொன்ன காரியங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்களா, யோசித்து பாருங்கள். ஆண்டவராய் தெய்வம் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் பழைய ஏற்பாட்டில் இருக்குதா இருந்தாலும் சரி, அது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது, நடைமுறைக்குள்ள வருகிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது தேவனாய் கர்த்தர் இதை பார்க்க நமக்கு உந்துதல் சொல்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டுக்கு வார்த்தையின்படியும் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது எட்டாம் வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது, வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. என்னாகும் 15, 39, 40 அவைகளை பார்த்துன்னு சொன்னீங்க. தொங்கல்களை பார்த்து சொன்ன ஆண்டவர், பார்த்து கற்பனையில் நினைக்கணும்னு சொன்ன ஆண்டவர்
இப்போ தொங்கலை என்ன செஞ்சான்னா கடந்து வந்து இன்னைக்கு நமக்கு இந்த பிரமாணங்களை நாம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா வீட்டு நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் எழுத வேண்டும், கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக இருக்க வேண்டும், கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக சில எழுத்துக்களை எழுதி என்னச்சுன்னா ஒரு தகட்டில் எழுதி அதை ஒரு ரவுண்டாக ஒரு சுருட்டி ஒரு பாக்கெட் போட்டு கையில் கட்டிக்குவாங்க. இது எங்கேருந்து இந்த தொடக்கம் வந்துச்சு? வேதத்திலிருந்து தான் தொடக்கம் வந்துச்சு. அதை மக்கள் என்ன செய்வாங்க? தாயத்துன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இதை வேதத்தை வாசிக்கிற பொழுது அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து உலகத்துக்குள்ள அது இருந்துச்சுன்னா வேறு வழியாக கடந்து போயிடும். அதாவது இது இங்கே இருக்குது ஆவிக்கிற பிரமாணம் இருந்துச்சுன்னா அது உலகத்தில் போகும்போது மாம்சீக அல்லது பிசாசின் காரியங்கள் மாற்றாக கொண்டு போகுது. அப்போது கையில் கட்டி கொள்வாயான்னா யூதர்கள் இந்த 10 பிரமாணத்திலையும் பொடிசா எழுதினுச்சுன்னா அதை ஒரு பாக்கெட் மாதிரி பச்சு அதை நினச்சுன்னா கையில் கட்டி தொங்க விட்டுக்கணும். எப்போவுமே அந்த பிரமாணம் கையில் இருக்கணும். அதை அவங்க பார்க்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நெத்தியில் நினைச்சுன்னா கட்டி தொங்கணும், சில கையில் கட்டி தொங்கணும். நீங்கள் யூதரை குறித்து பேக்ரவுண்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கடுத்து வீட்டில் என்ன செய்யணுமா? இந்த பிரமாணத்தை என்ன செய்யுமா? உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை பார்க்கறதுக்காக. அல்லேலூயா. இந்த தொங்கலில் ஒன்றும் கிடையாது. ஆனால் தொங்கலை பார்த்தவை எதை நினைக்கணுமா? கற்பனைகளை நினைக்கணும். அதனால இப்போ நம்ம டைரெக்டாகவே கற்பனைகளை பார்த்து கற்பனைகளை நினச்சி அதன்படி செய்ய வேண்டும். இந்த காரியத்தை நாம் வரோம். ஆனால் அப்படி சொல்லும் போது அவர் சொன்ன முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம முதலேருந்து தியானித்து சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதை பார்த்து இதை நினச்சி இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்ணுக்கும் ஏற்க நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இப்படி நடக்காமல் இருந்துட்டு நீங்கள் பார்க்கணும், நினைக்கணும், செய்யணும். இந்த காரியத்தை செய்யணும். இந்த 3 காரியத்தை செய்யணும். அந்த 1வது சொன்ன காரியம் உன் கண்ணும் உன் இருதயமும் உனக்கு பிரியமானதை செய்யும்படியாக நீ என்ன செய்யணும்னா நடந்துடக்கூடாது. நீங்கள் சங்கீதம் எடுத்த மாத்திரத்தில் 1ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறீங்க? 1ஆம் சங்கீதத்தில் 1வது பதி என்ன வாசிக்கிறீங்க? துன்மார்க்குடைய துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடம். எடுத்த மாத்திரத்தில் அங்கே சங்கீதக்காரன் என்ன சொன்னீங்கன்னா, எக்காரணம் கொண்டு நீ என்ன செய்யாத? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடந்துடாத. அப்போது உன் இருதயமும் உன் கண்ணும் அதுக்கு சோரம் போகிறதுக்கான காரியங்களை அது என்னச்சுன்னா செய்யும்படியாக நடக்க சொல்லும். ஆனால் உன் இருதயம் சொல்கிறதையும் உன் கண்ணு காண்றது நீ என்ன செஞ்சிடாத? என்ன செஞ்சிடாத? நடந்துடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உதாரணத்துக்கு கொண்ட ஒரு காரியம் சொல்ல கேளுங்க. சாமுவேல் எப்படிப்பட்டவர்? சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்? பெஸ்ட். நீங்கள் சொல்கிறீங்க, வேதமாக தான் சொல்லுது. நல்ல ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர், நியாயாதிபதி, தீர்க்கதரிசி. அவருக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க? கொஞ்சம் சரியில்லாத பிள்ளைங்கள, ரொம்பவே சரியில்லாத பிள்ளைங்க. ஏன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது, அந்த சாமுவேல் பிள்ளைகள் யார் வழியில் நடக்கல? சாமுவேல் வழியில் எழுச்சில நடக்காம என்ன செஞ்சாங்களாம்? பொருள் ஆசைக்கு சாய்ந்து லஞ்சம் வாங்கி நியாயத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 8:3 பாருங்க. அவ வழியில் நடக்கலையா? பொருளாசைக்கு சாஞ்சிட்டாங்களாம், பரிதானங்களை வாங்கினாங்களாம், நியாயத்தை புரட்டிட்டாங்க. என்னாச்சு? நியாயத்தை புரட்ட என்னத்துக்காக? நியாயாதிபதியை வேண்டான்னு அர்த்தம்.
அவர் தான் நியாயாதிபதி. அவர் நியாயத்தை கொடுக்குறார், நியாயத்தை செய்யன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கொடுத்த நியாயத்தை என்ன செய்யுது? புரட்டுறது. அப்போது ஏழைகளை மதிக்கணும் அல்லது ஏழைகளுக்கு உதவுது, நான் ரெண்டுமே செய்யறாரு. அப்போ இது என்ன அர்த்தம்? இவங்க சாம்பேல் வழியில் நடக்கலன்னு வேதம் போட்டிருக்குது. சாம்பேல் வழியில் நடக்குன்னா மொத்தத்துக்கு தேவனுடைய வழியில் நடக்கலை. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இவங்க இறுதி எப்படிப்பட்ட இறுதியாக இருக்கும்? இல்லை, 8:3 என்ன போட்டிருக்கு? சோர போன இருதயம். பொருளாசைக்கு சாஞ்சிட்டாங்கல்ல, பரிதானம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நாயத்தை புரட்டிட்டாங்கல்ல. அப்போ அவங்க இருதயம் சொல்றது அவங்க கேட்குறாங்க. அவங்க கண் என்ன செய்யுது? ஏன் பணக்காரன் இவனுக்கு சார்ந்துக்கிட்டோம்னா இவன் ரொம்ப கொடுப்பான், இவன் கோடீஸ்வரன், இவனுக்கு தந்தாப்புல என்ன செஞ்சிடணும்? பலி பிரமாணத்தை மாற்றிக்கிறணும். அப்போது இவன் இறுதியம் என்ன செய்யுது? சாமியுடைய இருதயம், சாமியுடைய மகன்கள் இறுதி என்ன செய்யுது? சோரம் போகுது. இதுக்கு சோரத்துக்கு ஏற்க நடவாமல் நீ என்ன செய்யணும்? கற்பனைகளை பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரணம் கொண்டும் என் பார்வை, என் கண்ணுக்கும் என் பார்வை என் இருதயத்துக்கு ஏற்க நடக்கவே கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போது நான் 1 வசனத்தில் முதல் பகுதி வாஸ்தவம் துன்மார்க்குடைய ஆலோசனை. அப்போ என் இறுதி எப்படிப்பட்ட இருதயமாயிருது? என் கண்ணும் பார்வை எப்படிப்பட்ட பார்வை? துன்மார்க்க பார்வை, துன்மார்க்க சிந்தையில் இருதயமாக இருக்குது. அதனால இதற்கு ஏற்ற நான் நடவாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா சூப்பர் மனுஷன் தானே. அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? கடைசி நாட்களில் சாக போகிறவங்க ஆண்டு 15 வருஷம் கூட்டி கொடுத்து அவனை உயிர் பிச்சை கொடுத்து திரும்பி நல்லாக்கி திரும்பவும் பிள்ளையை கொடுத்து சந்ததியை கொடுத்து ஆசிரிச்சு வந்தா அவனை குறித்து வேலை என்ன சொன்னீங்கன்னா மனமேட்டிமையானான். எப்படி போயிட்டானா? கர்த்தருக்கு 2:4-32-25 வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா குறித்து வேதம் சொல்லுது. அவன் எப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான்? 32-25 வாசித்தீங்களா? கர்த்தர் செய்த நன்மைக்கு தக்க நடவாமல். அப்போ அவன் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, ஐயா சாக போற இருந்த என்னைய சாவ தள்ளி போட்டீங்க, பிள்ளை இல்லாத இருந்த எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்க, ஐஸ்வர்யவான் ஆக்குனீங்க, என் ஆயுசை கூட்டி கொடுத்து இந்த பூமியில் நல்லா இருக்குன்னு வச்சிக்கிறேன். நான் உங்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நடக்கணும் அப்படி நடக்காம அவன் இருதயம் எப்படிப்பட்டதை இருதயமாக வச்சான்? மனமேட்டிமையாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடக்கும். அதனால அவன் மேலே யூதா மேலே தேவ கோபம் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு பிள்ளைகள் வசனத்தை கேட்குறோம், வசனத்தை தியானிக்கிறோம். நம்ம நடக்க எப்படிப்பட்டதாக இருக்கும்? நடக்கக்கூடாதுன்னா வேண்டாம். நடக்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஸ்தோத்திரம். அன்று சமூகத்தில் நம்ம அநேக புதிய பழைய ஏற்பாட்டு காரியங்களை பார்க்குறதுக்கு இப்போ புதிய ஏற்பாட்டு காரியங்களுக்கு வரப்போம். இப்போது ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 உடல் போஷிச்சார். ஜீவப்பம் நான் தான் சொன்னார். சொல்லிக்கிட்டே வரும்போது உபதேசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே வர்றாரு. கருகளாக பேசுகிறார், ஆனால் விளங்குறாப்புலையும் பேசுகிறாரு, ஆனால் அது நடக்காதது போலையும் அவர் பேசுகிறார். ஜீவப்பம் நான் தான், என்னையே என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை குடிக்கணும், அப்போ தானே அவங்களுக்கு பரலோகம் கிடைக்கின்றார். அவங்க குழம்பி போயிட்டாங்க. இன்னும் பேசிக்கிட்டு வர்றாரு. பேச பேச 66 வசனத்தில் யோவான் 6:66 அவருடைய சீசர் ரொம்ப பேர் சீசர்னாங்க. இதில் அவருடைய சீசரில் அநேகர் இயேசுவுடனே நடவாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன காரணம் கண்டுபிடிங்க? இயேசுனுடைய உபதேசத்தை வழங்கிக் கொள்ள முடியல. இது என்ன கடுமையான உபதேசமாக இருக்குது. கடினமான உபதேசம் வேண்டாம் அப்படி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா பின் வாங்கி போனார். நல்லா கவனிச்சு பாருங்க.
ஆண்டவர் ஒவ்வொரு உபதேசங்களை சொல்ல சொல்ல அவங்களாய் கேட்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மலை பிரசங்கத்தை கேட்டு அவ்வளோ இன்பமாக கேட்ட ஜனங்கள் இப்போ அப்பத்தை குறித்து பேசி தன்னை சரீரத்தை குறித்து பேசி அவர் ஆவிக்கிற அர்த்தங்களை சொல்ல சொல்ல இது கடினமான உபதேசம், இது சரிப்பட்டு வராது. அப்போது அவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சு? இப்போது உலகத்துக்கு தந்தாப்புல ஏசுனார் கிடையாது. அதனால் உலகத்தை பற்றி போனால் தான் நமக்கு நல்லது. இதனால் பின்பற்றினவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இருதயத்துக்கு ஏற்க நடந்து ஏசுனார் வீட்டில் தூரமாக போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்க கண்ணுக்கு எடை போட்டு பார்த்தாங்க, ஏசுனாருடைய எடை கம்மியாயிடுச்சு. அதனால் அந்த இயேசுடைய உபதேசம் வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன ஆலோசனை தெரியுமா? ரோமர் 15:3 சத்தமா, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். அப்போ ஆண்டவருடைய நடக்கையை பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். அப்போ தேவன் சொல்லி நடவாமல் கற்பனையை பார்த்து நினைச்சு அதை செய் அல்லது கைக்கொள்னு சொல்கிறத வேதம். இப்போது நடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆனால் நடக்கிறதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது எப்படி? கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் இருதயம் நல்ல இருதயம், சீரான இருதயம், சோரம் போகாத இருதயம். இதுதாங்க யோசபாத்துட்டையும் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. யோசபாத்துடைய காரியங்களை வேறு சொல்லுது. அவன் இஸ்ரவேலுடைய வழியில் நடவாமல் அவருடைய வழியில் நடந்தான், கர்த்தருடைய வழியில் நடந்தான். 2 நாளத்தில் 17:4 அந்த வார்த்தையை போட்டு தேவனுக்கு பிரியமாய் இந்த யோசபாத் நடந்தான். எப்படி? இஸ்ரவேலருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்குற வழிகள். ஆனால் இந்த யோசபாத்துடைய வழி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 17 4 முதல். இப்போ 5 அவனுக்குள்ள ஆசுவாத்தை நடந்ததுனால, அதாவது உலக பிரகாரம் நடக்காமல் கிறிஸ்துவுக்குள்ளாத கர்த்தர்கள் நடந்ததுனால அவருடைய ஆசுவாத்தை பாருங்க. 5 வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இங்கே சோரம் போகிற இருதயம் கிடையாது, உற்சாகம், கர்த்தர் மேலே உற்சாகம் உள்ள இருதயம். அவன் மேடைகளையும் விற்கிற தோப்புகளும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே யூதான் பட்டணங்களை உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியேலையும் மிகாயவையும் இவரோட கூட சமாயா, நெதனியா, செபதியா, ஆசைகள், செமினமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, நெபதோனியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவரோட கூட ஆசனைய எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இதனால யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேலெல்லாம் கர்த்தரால் பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். அல்லேலூயா. தேவ மனுஷனாக இருந்ததுனால, தேவ ஜனங்களை உருவாக்குனதுனால, தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை கற்பனை நடந்ததுனால, இவன் உலகத்தின் பிரகாரம் நடக்காமல் கர்த்தர்களை நடந்ததுனால இவனுக்கு பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. ஸ்தோத்திரம். எங்கும் உபதேசிக்கிற மனுஷர்களை ஏற்படுத்தினான். அப்போ ஆண்டு சமூக காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த முதல் பகுதியை பார்த்துருக்குறோம்.
ஓ இருதயத்துக்கும் ஓ கண்ணுக்கும் ஏற்க சோரம் போகிறாப்புல நடந்துடாத. அப்போ ஜாக்கிரதையாக நடக்கும். உங்கள் அப்பா நல்ல மனுஷனாக இருக்கலாம், ஆனால் நீ நல்ல மனுஷனாக இருக்கும். ஆமே. உங்கள் அப்பா அப்படி நடக்க நீ இப்படி நடக்கலாமா? நடந்தா போச்சு. அதுக்கு நீ என்ன செய்யணும்? இப்போ அடுத்த காரியம், இந்த தொங்கலை பார்க்க சொல்லி வேறு தொடங்குச்சு. நாம் என்ன செய்யணும்? கற்பனையை பார்க்கணும். ஏன் வீட்டுகளில் வசனம் எழுதுகிறோம்? சர்ச்சில் கூட சர்ச்சில் வசனத்தை போதிக்கணும். சர்ச்சில் கூட வசனத்தை ஏன் தொங்க விடுறோம்? அங்கங்கே வசனங்கள் தான் இருக்குது. நம்ம வீட்டில் வசனம் தான் இருக்குது. ஏன்? இந்த வசனத்தை அவன் பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, இந்த வசனங்களை எழுதி தொங்க விட்டுருக்கிறோம். 119 சங்கீதம் 6 வசனம் நமக்கு என்ன சொல்லுது? 119:6 பார்க்கும்போது அல்லது கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இந்த கற்பனையில் பார்க்கணும். இந்த கற்பனையில் வச்சுணும் பார்க்கணும். ஏங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எற்கிருவி உனக்கு போன்னு வசனம் வச்சுருக்கீங்க. அந்த வசனத்தில் தொடர்ச்சி பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொல்லி ஒரு வசனம் தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பின்னாடி அதிகமான வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு பகுதி, ஒரு வசனத்தில் ஒரு மூளை மட்டும் வச்சுருக்கீங்க. இந்த வசனத்தை பார்க்குற போதெல்லாம் உங்களுக்கு பார்த்த மாத்திரத்தில் உங்கள் நினைப்பில் என்ன வரணும்? இல்லை, நினப்பில் என்ன வரும் சொல்லுங்கள். வசனத்தை பார்த்தவே இதை நினைக்கணும் போட்டுக்கு, கற்பனையில் நினைக்கணும் போட்டுக்கு. பார்த்த முதல்ல கற்பனை நினைக்கணும். இப்போது என் கிருபை உனக்கு போகுது, பார்த்துட்டீங்க. பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்குள்ள என்னன்னா, இது ஒரு சுகவீனத்தில் பவுலுக்கு சுகம் தந்த பலப்படுத்தின ஒரு வசனம். அப்போ நான் சுகவீனத்தோட வசனத்தை பார்க்குற போதெல்லாம் பவுலை பலப்படுத்தினவர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுகவீனமாக இருந்து எத்தனை பேர் தேவசனத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க? என்னையும் கர்த்தர் பலப்படுத்துவார். அவருடைய கிருபை எனக்கு போதுமானது. இந்த கிருபை எனக்கு போதுமான கிருபையாக இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த கற்பனையை பார்த்த மாத்திரத்தில் அதை நினைக்க, அதை நமக்கு உள்ளத்தில் அதை நினைச்சுனா அதை மக்கள் சொல்ற மாதிரி அசை போடணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? என் வீட்டில் தான் தொங்குது. டெய்லி நான் பார்க்குற வசனம் தான். ஒவ்வொரு முறையும் அதனை பாதுகாக்கிறதா. இதை விட 2ஆம் அதிகாரத்தில் இருக்க வசனத்தை எல்லாரும் வீட்டு தொங்க விட்டுருப்போம். இன்று முதல் உங்களை ஆசிரியப்பேன். ரொம்ப நல்ல வசனம் தான். அதுக்கு முன்ன பின்ன வசனம் இருக்குது. ஆனால் அந்த மொட்டை கட்டை என்ன அது மட்டும் எழுதிப்போம். பரவாயில்ல, உங்கள் வீட்டு வசனம் தொங்குதுல, உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாள் வாசிங்க. ஆண்டவர் ஆலையில், அது களஞ்சியத்தில், வயலில், மாட்டு மந்தையில், ஆட்டு மந்தையில், எதில் இல்லாமல் போனாலும் சரி, ஆண்டவர் இல்லாமல் போனாலும் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிப்பார். நம்புங்க. இந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யட்டும். நம்புங்க. இந்த வார்த்தைப்படி உங்களுக்கு நடக்கும். நம்புங்க. நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் நினைக்கிறீங்கள, அந்த நினைப்பில் ஆசீர்வதிப்பான்னு சொன்னார்ல, ஆசீர்வதிப்பார். அதுக்கு மாற்று கருத்தை ஆசீர்வதின்னு சொல்லிட்டார்ல, ஆசீர்வதிப்பார். இதுக்கு அப்பியல் கிடையவே கிடையாது. போஸ்ட்பா பண்ணவே மாட்டார், ஆசீர்வதிப்பார். அப்போ எதை பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை கற்பனையில் நடங்க. முதல்ல பார்க்குறீங்க. அதனால நம்ம வீட்டில் என்ன வசனம் கொடுக்கணும், சர்ச்சில் வசனம் தங்க போட்டுருக்கோம். அநேக வசனங்கள், கண்டிஷன் வசனங்களையும் நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எச்சரிப்பு வசனங்களை நம்ம எழுதி போடணும். ஆசீர்வாதம் மட்டும் வச்சு அது டெய்லி நீங்கள் 3 வேளையும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு? அது நீங்கள் கருத்து சொல்ல வேண்டாம், என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. சரி, பிள்ளைகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஐசக் சொல்லியா? பிரியாணி. ஐசக்கு உனக்கு 3 நேரம் உங்கள் அம்மா பிரியாணி கொடுக்குறாங்க.
நாளைக்கு 3 நேரம் கொடுக்குறாங்க, நாளைக்கு கழிச்சு 3 நேரம் பிரியாணி கொடுக்குறாங்க. என்ன ஆகும்? சளிச்சு போயிடும், புளிச்சு போயிடும். டெய்லி 3 நேரம் பிரியாணி கொடுத்தா புளிச்சிடும், சாப்பிட முடியாது. இது போல தான் ஆசீர்வாத வசனம் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். இடையில என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்கள், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் மோர், கொஞ்சம் தயிர், என்ன செய்யணும்? மிக்சிங் இருந்துட்டு. அதுக்கு தான் வேத வசனம் எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சு கையில் கொடுத்துருக்கோம். அதில் எல்லாமே இதில் உண்டு. ஸ்தோத்திரம். ஒன்றும் குறைவு இருக்காது. தேடி வாசிங்க, ஒன்றும் குறைவே இருக்காது. நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி வாழணும், நான் என்ன சாப்பிடணும், நான் எப்படி வீட்டை கட்டணும், சகல முறையும் கற்றுக் கொடுத்துருக்குறேன். இந்த வேதத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுனாலும் சரி, என் பொறுப்பை எப்படி செய்யணும் சரி, நீதிப்பா நடக்கணும், சகலமும் வேதத்தில் இருக்கு. அப்போ எல்லாவற்றையும் செய்யணும், நான் கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பார்த்து அதை நினைக்கணும். அன்று சமூகத்தில் அந்த 119 நீ கற்பனை கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று சமூகத்தில் தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போதுனாலும் சரி, யோசபாத்து 3 படைகளுக்கு முன்பாக நிற்கும் போயிருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் கர்த்தருடைய கற்பனையில் பார்த்து அதை நினைவில் வச்சதுனால என் தேவன் எங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி தருவார். விசுவாசத்தினால அவங்க வெற்றி பெற்றாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சோதனை காத்திருக்க தேவ பிள்ளைகள், நாம் என்ன செய்யணுமா? அந்த கற்பனையில் நினச்சிக்கிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் வாசிக்கணும். உபாகமம் 7:16 முதல். உபாகமம் 7:16 முதல் கொஞ்சம் வாசிக்கணும். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாய் இருக்கும். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை புறக்கின்றது எப்படி என்று முன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயாக. இப்போ யோசித்து பாருங்க, உன் இருதயத்தில் நீ என்ன செய்கிற? என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள் எப்படி துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால், உன் தேவனாய் கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புத்தியையும் நன்றாய் நினைத்து எதை நினைக்கணும்? நல்லா கவனிச்சு பாருங்க. அடையாளம், அற்புதம், புறப்பட பண்ணின காண்பித்த பலத்த கை, ஓங்கிய புயம், இதெல்லாம் நல்லா நினச்சி நீ பார்த்து போய் எல்லா ஜனங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்வார். நீ இதை நினச்சிட்டனா இப்போ வந்திருக்க சத்துருக்கு அங்கே என்ன செஞ்சார்? அதை இப்படியே செய்வார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் இப்படியே இருக்க. இதை 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகம் கொஞ்சம் 20ஆம் அதிகாரம் வாங்க. கர்த்தருக்கு சொல்கிறோம். 1 முதல் 4 வரைக்கும் வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் ரதங்களையும் கண்டால், உன்னை விட பெரிய கூட்டம் வந்திருக்குது. நடைமுறையில் என்ன நடந்துச்சு? யோசபாத்துக்கு அப்படி தான் நடந்துச்சு. உன்னை விட பெரிய கூட்டம் வந்திருக்கு. இவன் ஒரு கூட்டம், அங்கே 3 கூட்டம் வந்திருக்கு. பெரிய கூட்டம் வந்தால் கண்டால் அவளுக்கு பயப்படாயாக. அடுத்து ஆமென். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியர் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஊழியக்காரங்க சொல்கிற போது, உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோட யுத்தத்துக்கு வர்றாரு, யுத்தம் செய்வார்னு சொல்லி சொல்லும்போது, இப்போது என்னுடைய எண்ணம், என்னுடைய இருதயம் இந்த வேத வசனங்கள்லாம் நினைவு கூர்ந்து, அன்னைக்கு எகிப்தில் நடந்தெல்லாம் நினைவு கூர்ந்து, வர்ற வழியில் என்ன நடந்ததெல்லாம் நினைவு கூர்ந்து, எல்லாத்தையும் நினச்ச மாத்திரத்தில் என் உள்ளம் திடப்படும், பலப்படும்.
இப்போ நான் தைரியமோடு யுத்தம் செய்யும்போது அங்கே போய் ஆண்டு சொல்லுவார், நீ சும்மா இரு. நீ சும்மா இரு. என்ன செய்ய போகிறாரு? அல்லேலூயா. அவர் யுத்தம் செய்ய போகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவசம் காத்திருக்க தேவைப்படுகிறே. நான் என் விரலை என் கையை யுத்தத்துக்கு பழக்க வச்சாலும் கூட ஜெயத்தை கொடுக்குறவர் ஆமாம். அதனால் நான் என்ன செய்யணும், நடக்கக்கூடாது, அதாவது துன்மார்க்கத்தில் நடக்கக்கூடாது. நான் கற்பனையில் பார்க்கணும், இந்த கற்பனை நினச்சி நான் அதை செய்து முடிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது நிச்சயமாக இப்போ நான் ஒவ்வொரு காரியத்தை சீர்திருத்தி வர்றதுனால நான் என் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தவானாய் நிற்பேன். நம்ம ஆண்டு சமூகத்தில் முடிக்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டு சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் எதெல்லாம் வேணான்னு ஆண்டு சொன்னாரோ அதை வெறுத்துட்டு ஆண்டவர் இப்போ கற்பனையை பார்த்து சொன்னார், இதை பார்த்துட்டு இந்த கற்பனை நினச்சி பார்த்து இதை நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி மாறிங்கன்னா பரிசுத்தவான்களாய் மாறத்தொடங்க. ஏன் இப்படி பரிசுத்தவான்களாக நீங்கள் மாறுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் சொல்லிட்டு அந்த வசனம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித்தந்தா. யோவான் 17:17 வசனம் தான் சத்தியம். அல்லேலூயா. இது நம்மளை என்ன செய்யுமா? வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போது இந்த கற்பனைகள், இந்த வேத வசனங்கள் நம்ம என்ன செய்யுமா? இதை பார்க்கும்போது, இதை நினைக்கும் போதும் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். கண்களுக்கும் இருதயத்துக்கு ஏற்க நடவாத அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுத்தமாயிருங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் சுத்தமாயிருங்க. அதை கை கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் சுத்தமாயிருவீங்க. இதை நீங்கள் பார்க்கவே இல்லை. இந்த வசனம் உங்களுக்கு தெரியவே செய்யாது. என் இருதயத்தின்படி நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. தெரியாத வரைக்கும் நான் அசுத்தமாக தான் இருப்பேன். என் இருதயத்துக்கு ஏற்க நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் எப்போ தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்ச மாத்திரத்தை நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். ஸ்தோத்திரம். அதாவது தேவ சமூகத்தில் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டனோ அன்றைக்கி நான் பொய்யை நிறுத்துகிறேன். இப்போ நான் பரிசுத்தமான மாறுறேன். அல்லேலூயா. களவு செய்யாதிருப்பாயாக. நான் விஷம் போகிற இடத்துல எது நினச்சத நண்பர் வீட்டில் சொந்தக்காரங்களில் எது போனாலும் சின்ன சின்ன பொருளை தூக்கி பாக்கெட்டில் போட்டு வந்துடுறேன். ஆனால் என்னைக்கு திருடு களவு என்பது பாவம் சின்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அன்றைக்கி அதை நான் நிறுத்துறேன். அப்போது நான் என்ன செய்ய சுத்திகரிக்கப்படுகிறேன். இந்த வசனம் என்ன செய்யுது? நீ சுத்திகரிக்கிறது. அப்போது இப்போ நம்ம வாசிக்கிறோம். என்னாகும் 15:40 வாசிக்கிறோம். நினைத்து செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. அப்போது இந்த வேதம் முதல்ல பார்க்க சொல்லிச்சு, நினைக்க சொல்லிச்சு, செய்ய சொல்லிச்சு. திரும்பி நீங்கள் பரிசுத்தராக இருக்கீங்கன்னா திரும்பி பாருங்க, விட்டுறக்கூடாது. கடைசியில் என்ன செய்யணும்? பரிசுத்தராக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் வாஞ்சியில் பரிசுத்தமாக சொல்லி இன்றைக்கி களவை விட்டுட்டோம். 2 நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு இந்த என்ன செய்யணும்? இந்த வசனத்தை மறந்துடுவோம். அதுக்கிட்ட நம்ம கையை என்ன செய்யணும்? களவாங்க போகும், திருட போகும், பொய் பேச போகும், நம்ம கண் நிச்சயம் பார்க்க போகும். அப்போது இந்த வசனத்தை பார்ப்பீர்களானா திரும்பி திரும்பி வசனம் பார்க்கணும், திரும்பி திரும்பி இந்த வசனத்தை நினைக்கணும், திரும்பி திரும்பி நான் அதை செய்ய. ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில் ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது நீ எந்த ஒரு பாத்திரத்தையும் உடனே போட்டு விளக்குனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டி வரும். ரொம்ப கறி பிடிச்சதோ, ரொம்ப பாசி பிடிச்சோ, அழுக்கு பிடிச்சதோ. ஆனால் பாருங்கள், அதை நீங்கள் டெய்லி சுத்தம் பண்ண
ஒரு நாள் புது பாத்திரமாகவே மாறும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்ல நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் அவர்கிட்ட நிற்கும்படி நாம் அதை பார்ப்போம், அது நினைப்போம், அந்த வசனத்தின்படி நம்ம செய்வோம், அதாவது நடைமுறைக்கும் வாழ்வோம். அதுபடி திரும்பியுமா அந்த வசனத்தை பார்ப்போம். அப்போ நிச்சயமாக கர்த்தர் பரிசுத்தவான்களை மாற்றுவாராக. ஆமென். ஆமென்.